வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக குரு பெயர்ச்சி அதன் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். குரு பகவான் நவக்கிரகங்களிலே முதன்மை கிரகமாக வழங்க இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் முழு சுபர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதன்படி ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் எது நடக்கிறதுனாலும் குருவை தான் நம்ம குரு பலம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஒரு திருமணம் ஆரம்ப காலம் வந்ததுனாக்கா, திருமணம் ஏற்பாடு பண்ணோம்னாக்கா, குரு பெ குரு நல்லா இருக்கா ஒரு பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு குரு நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்? அவர் இருந்தால் தான், அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அது அந்த திருமணமோ அந்த சுப சடங்குகள் எல்லாமே சுபிட்சமாக நல்லாயிருக்கும் என்பது ஐதீகம். அது உண்மையும் கூட. ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வையில் தான் குரு பகவானுக்கு பலம் அதிகம். அதுதான் சிறப்பும் கூட. அவர் எந்த இடத்த பார்க்குறாருன்னா, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதை பார்க்குறார். அவர் இருக்கிற இடம் அவ்வளோ திருப்தியாக இல்லைனாலும், அவருடைய பார்வைப்படும் இடங்கள் இருக்குது பாருங்கள், அது புனிதப்படும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். சரிங்களா? அதுதான் குரு பகவானுடைய பலாபலன்கள். குரு முழு சுபர். சரிங்களா? அவர் யாரோட சேர்ந்தாலும், ஒரு சரியில்லாத கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அதாவது பாவரோடு சேர்ந்தாலும் சரிங்க, அந்த பாவரையும் மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர் குரு பகவான். அதன்படி சுவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பவர் கூட, பாவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பாவரையும் திருத்தி நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லுவார், செய்வார். அது மாதிரி தன்மை மிக்கவர் அவர். இதுகாலம் மேஷ ராசியிலே இருந்துகிட்டு இருந்தார். இப்போ ரிஷபராசிக்கு போகிறார். என்னைக்குன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரை ரிஷபராசியிலேயே தங்கி 5ஆம் பார்வையாக, அங்கே ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்வையை செலுத்தப் போகிறார். அப்படி அவர் செலுத்தக்கூடிய பார்வைகள் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா, ரிஷபராசி அவர் இருக்கக்கூடிய லக்னம், அதிலிருந்து 5ஆம் பார்வை கன்னியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஆக இந்த 3 ராசிகளை அவர் பார்க்கிறார். அந்த 3 ராசிகளும் புனிதப்படும். சரிங்களா? அப்போ ரிஷபராசி எப்படி ஆகும்? அதை இந்த பலனில் சொல்கிறேன், கேளுங்க. இருந்தாலும் இதுதான் குரு பெயர்ச்சியோட அமைப்புங்க. இப்படி தான் பார்க்கணும். இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம். முதல்ல நம்ம மேஷத்தை தான் பார்ப்போம், கடைசியாக தான் மீனத்துக்கு பார்ப்போம். சரிங்களா? காலசக்கரம் இப்படி தான். முதல் சக்கரம் ஆரம்ப புள்ளி எதுனாக்கா மேஷம்தான், கடைசி புள்ளி எதுனாக்கா மீனம்தான். இதுதான் உண்மை நிலை. சரிங்களா? இதன்படி தான் நம்ம பலாபலன்கள் எடுக்கணும், கொடுக்கணும். அதன்படி மேஷராசியிலே அவர் இதுகாலம் இருந்துகிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ரொம்ப படாதபாடு தான் படுத்திக்கிட்டு இருப்பார், இருந்திருக்கணும். அதை அந்த ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன். குரு பகவானுடைய பார்வைகள் அங்கங்கே படும்போது அந்த இடம் புனிதமடையுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ
இப்போ மேஷ ராசிக்கு வந்து அது எத்தனை இடம் வரும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்த பார்க்கும். அது மாரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி தான் பார்க்கும். அத நான் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சரிங்களா? குரு பலன் யார் யாருக்கு கிடைச்சிருக்கு? குரு பலன் வந்தா என்ன செய்யலாம்? எல்லாமே விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய லக்னத்தில் உங்களுடைய ராசியிலே வந்துட்டார் என்பதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள அவசியம் இல்லை. சரிங்களா? என்ன எது செஞ்சாலும் கொஞ்சம் நிதானித்து செய்யணும். பொறுமையை கடைப்பிடிக்கணும். பொறுமை இருந்தால் உங்களை ஜெயிக்க அந்த குரு பகவானால் முடியாது. ஆமாம், ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிலும் கோபமும் வரக்கூடாது, பொறுமையும் இருக்கணும், வேகமும் இருக்கக்கூடாது. வேகம் விவேகம் அதுதான் தேவை. விவேகம் தான் தேவை, வேகம் தேவையில்லை. விவேகத்தை பயன்படுத்துங்க, வேகத்தை குறைச்சிங்க. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கிடையாது என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இந்த ரிஷபராசி அன்பர்கள் குரு பகவான் லக்னத்திலே வந்துட்டாரே, அவர் இருக்கிற இடம் சரி வராதே அப்படின்னு நீங்களே சொன்னீங்களேன்னு கேட்பீங்க. நான் தான் சொன்னேன். ஆனாலும் உங்களுக்கு அது மாதிரி இல்லை. அதாவது வந்துங்க, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் கிடையாதுங்க. அதில் விதி விலக்கும் இருக்குது. இப்போ செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம்னா, செவ்வாய் தோஷம் எல்லாருக்கும் கிடையாது. மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. சரி போகுதுங்களா? கடகத்தில் இருந்தால் கிடையாது, சிம்மத்தில் இருந்தால் கிடையாது, விருட்சகத்தில் இருந்தால் கிடையாது, துலாத்தில் இருந்தால் தோஷம். நல்லா புரியுங்க, புரிஞ்சுதா? கும்பத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. இதுதான் கணக்கு. அதாவது வந்து சில இடத்துல சிலரோடு சேரும்பொழுது அந்த தோஷங்கள் அடிபட்டு போகும். அது மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு அது பெருத்த தோஷமும் இல்லை. குரு உங்களை அச்சுறுத்த மாட்டார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் நீங்கள் எது செஞ்சாலும் யோசித்து, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும் என்பது தான் அதில் முக்கியமான கருத்து உங்களுக்கு. சரிங்களா? சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், அதில் மாற்றம் இருக்காது. சிலருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அது கொஞ்சம் செலவு வைக்கும். ஏன்னா நான் ரெண்டு பக்கமும் சொல்லணும் இல்லைப்பா. சிறு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் செலவு ஏற்படும், அதுக்கான வாய்ப்பு உண்டு. மனக்கவலை மாறும், பயப்படாதீங்க, மனக்கவலை மாறும். அது மாதிரி அலைச்சல் ஏற்பட்டு நன்மை கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் உண்டு, ஆனாலும் நன்மை கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. பணம் செலவு ஆகும், ஆனால் அதில் ஜெயிப்பீங்க. நல்லா பார்த்துங்க, பண விரைய செலவு உண்டு, ஆனால் ஜெயிப்பீங்க. இப்போ திருமணம் நடத்துறீங்கன்னா சுப செலவு தானே, அது சுப விரயம் தானே. அதனால தான் உங்களுக்கு திருமண யோகம் உண்டுன்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? சுப செலவாக செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இதுதாங்க மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. குரு பகவான் செலவில் விடுறாரு. என்ன செலவில்? பொண்ணை கட்டி கொடுத்தோம், பையனை கல்யாணம் பண்ணணும்னு தாராளமாக செய்யுங்க. இல்லை வீடு கிரக பிரவேசம் பண்ணுங்க, இல்லை ஒரு மனையை வாங்கி புதுசாக வீடு கட்டுங்க. ஆக அதை செஞ்சிங்கன்னா அந்த பணத்தை அதில் செலவு பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து சந்தோஷப்பட்டுருவார். குரு பகவானுடைய நிலை என்ன? உங்கள்கிட்ட இருந்த பணத்தை செலவு பண்ண வைக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். சுருக்கமாக சொல்ல போனால் உங்களை செலவில் விடணுங்கிறது தான் எண்ணம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சுப செலவாக செஞ்சிட்டிங்கன்னா, அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பண்ணிங்கன்னா, அவர் வந்து மங்களத்துக்கு சொந்தக்காரர் யார்? குரு பகவான். அப்படிங்கிறது மங்கள நிகழ்ச்சிகள், ஊடு குடி போகிறதோ, இல்லை பொண்ணுக்கு காது குத்துறதோ, பிள்ளைக்கு அது மாதிரி செய்யும்போது அவரே மனசு மாறிடுவார். இல்லை, இதுக்கும் செயலக்கில் பரவாயில்லையே, நல்லா இருக்கட்டுமே
அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். புரியுதுங்களா? அப்ப அவர் நிலை மறந்து வாழ்த்துவார். ரிஷபராசி அன்பர்களை வாழ்த்துவார். அதுல மாற்றம் இல்லை. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதில் தக்க தருணத்தில் உதவி கிடைக்கும் உங்களுக்கு. செய்தொழில மாற்றம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செய்தொழிலில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது காலம் வடக்கு முகமாக குந்திருப்பீங்க. இப்போ கிழக்கு முகமாக குந்தலாங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். என்ன ஒன்றுமே சரியில்லையே அப்படின்னு கூட தோணும். ஆனால் சிறு சிறு மாற்றங்கள் செய்யலாம். உங்களுடைய பேரில் அந்த கடை இருந்ததுனாக்கா உங்கள் வீட்டுக்காரங்க பேரில் மாற்றலாம், இல்லை குழந்தை பேரில் ஒரு மாற்றலாம். ஆக அது மாதிரி சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்யலாம், அதில் தவறு ஏதும் இல்லை. அதில் அவங்களுக்கு முக்கிய பணி கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் பேரில் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். அதை வீட்டுக்காரங்க பேர்லேயும் குழந்தைகள் பேர்லேயும் வைக்கும்போது அது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் இங்கே தோண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ரிஷபராசி அன்பர்கள். இது பொதுவாக விதியை யாரும் வெல்ல முடியாது. சரிங்களா? அதில் மாற்றம் இல்லை. செலவு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களை செலவாக்கணும், செலவில் விடணுங்கிறது தான் குரு பகவானின் நிலை. அந்த நிலையின் கீழ் அவர் பல விதத்திலும் அதுக்கான வழிவகைகளை செய்கிறார். அதை நீங்கள் மாற்றி அமைக்கும்போது விதியை வென்றவர் என்ற அர்த்தத்தின் கீழே உங்களை சேர்த்துக்கலாம். நிச்சயமாக செயல்படுங்க, அருமையாக இருக்குங்க. வேறு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தின் கீழ் இது நடைபெறும். அருகே உள்ள குரு பகவானுடைய சன்னதிக்கு, அதாவது பெரிய சன்னதிக்கு போக முடியாலும் பரவாயில்ல, சிவன் கோயிலில் சென்று போய் நவ கிரகங்கள் இருக்குல்ல, அதில் குரு பகவான் இருப்பார். அதில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேணாம். அர்ச்சனை பண்ணி, குருவே நல்லதோ கெட்டதோ நான் உங்களை நம்பி தான் இருக்கேன், என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க. அவ்வளோதான். சரண்டர். அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. சரண்டர் தான் அவர் எதிர்பார்க்கறது. அவ்வளோதான். யார் முறைக்கிறாங்களோ யார் விதைக்கிறாங்களோ அவங்கள தான் பார்ப்பார். சரண்டர் ஆகிட்டா அவங்கள தொடமாட்டார் குரு பகவான். சரிங்களா? அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும் என்பதில் மாற்றமில்லை. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை கேட்டு வைங்க, உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. தகுந்த பதில் அளிக்கப்படும் என்பதை கூறி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.